மோகன் பகவத் சொல்றாரு 75 வயசு ஆனா ஒதுங்கணும் அப்படின்னு சொல்றாரு. மோடியை தான் குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் பிரதமர் மோடி தான் வேட்பாளர், அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது, அந்த மோடி இடத்துல அமித்ஷாவும் போட்டிடுறாரு அப்படின்னும் ஒரு தரப்பு பேசப்படுது. அதாவது மோகன் பகவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பிப்ரவரி மாதமும் மார்ச் மாதமும் 2 கூட்டங்கள் நாக்பூர்ல நடத்தினார். பிப்ரவரி மார்ச்சிலேயே அவருடைய குரல் என்னன்னு சொன்னா, வயதானவர்கள் பதவியிலிருந்து விலகி இளைய தலைமுறைக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அது அவர் சொன்னது மோடியை எடுத்துட்டு அமித்ஷாவை கொண்டு வருவதற்கல்ல. அன்னைக்கு RSS ஆதரிக்க தயாராக இருந்தது நிதின் கட்கரியை தான். ஆனால் நிதின் கட்கரி அப்படி மேல கொண்டு வந்து அது சாத்தியம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் தூரமா போய் நின்றார். அப்புறம் RSS யோசிச்சது ஸ்மிருதி இரானி. ஆனா ஸ்மிருதி இரானி இப்ப தன்னுடைய தோல்விக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி தொடர்ல நடிக்க போயிட்டாங்க. RSS வேட்பாளர்கள் முக்கியமாக தேர்வு செய்யப்பட்ட ஆட்கள் அந்த பட்டியல்ல இல்ல. ஆனா இந்த இப்போதைய பிரதமரே 4வது முறையாக இந்தியாவுக்கு தலைமை தாங்குவார் என்று RSS அனுமதிக்குமான்னு கேட்டா அனுமதிக்காது. என்ன காரணம்னு சொன்னா, பல மாநிலங்களில் மகாராஷ்டிராவில் எதிர்ப்பு, மணிப்பூர்ல எதிர்ப்பு, வடகிழக்கு மாநிலங்கள்ல எதிர்ப்பு, கல்கத்தாவில் எதிர்ப்பு, பல நம்முடைய கர்நாடகால 3 பிரிவுகளாக மாறியது. ஒரு நிறைய மாநிலங்கள்ல பிஜேபியினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு நடவடிக்கைகள் பிஜேபிக்குள்ளேயே வந்ததுனால இப்போது அந்த பிரச்சனையை அவர்கள் ஆற போட்டிருக்கிறாங்க.